கேரள திரையுலகம் உண்மையிலே படத்துல சினிமா மொழியில கதைகள்ல ஒரு உச்சத்துல போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல யார் கண்டுபிடிச்சோ தெரியல. இந்த பாலியல் நடிகைகள் மீதான பாலியல் சீண்டல் குறித்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமே புயலே கேரள திரைத்துறையில அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் மலையாளத்துல மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, இப்ப கன்னடத்துல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்படி நார்த் இந்தியால இதை விட அதிகமா இருக்கு. ஆனா கேரளாவில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை முன்னுக்கு பேசப்படக்கூடிய பிரச்சனையாக நடிகைகள்லாம் இப்ப முன்னாடி இருக்குன்னா, எனக்கு நான் ரொம்ப பிடித்த நடிகர்கள் தான் இப்ப சிக்கிட்டு இருக்காங்க. ஜெயசூர்யாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஜெயசூர்யா இப்ப சித்திக்கு அருமையான துணை நடிகர், குணச்சித்திர நடிகர் எல்லாம் இப்ப பாக்குறப்ப எங்க திடீர்னு பக்கு நடிச்சு மோகன்லால் பேர் வந்துருமா, பொங்கடி பேர் வந்துருமா, பக்கம் பக்கு வேற அடிச்சுக்குது. ஒண்ணு தமிழ்ல பார்த்தா ஒரு பக்கம் மாஸ்டரு, காலா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு விரல சுண்டு விரலையே அப்படியே பந்தாடுற மாதிரி படமா வந்துட்டு இருக்கும். பந்தாடுற மாதிரி படமா வந்துட்டு இருக்கு. ஒரு திடீர்னு பார்த்தா நல்ல நல்ல படமா குவியும். இந்த சீசன் நல்ல படங்களா தமிழுக்கு குவியிற சீசனா இருக்கு. தங்கலான் படம் வந்தது. தங்கலான் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வாழை வந்துருச்சு. வாழைக்கு போலாம் அப்படின்னு புக் பண்றதுக்குள்ள கொட்டுக்காளி வந்துருச்சு. கொட்டுக்காளி எப்படா பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜமா வந்துருச்சு. போகுமிடம் தூரம் இல்லை, போகுமிடம் தூரம் இல்லை. இப்ப பரார் படம் வருது, பரார் படம் வருது. இப்படி 6 படங்கள் உண்மையிலே சமூக மாற்றத்தை சொல்லக்கூடிய 6 படங்கள் ஒரே சமயத்துல வந்திருக்கு. என்ன நான் நினைக்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு வாரம் அப்படியே லீவை போட்டுட்டு, ஆபீஸுக்கு லீவை போட்டுட்டு வரிசையா அந்த படத்துக்கு டெய்லி போய் பாத்திரலாம். ஏன்னா இந்த குட்டுக்காலையும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாழை கூடி நிறைய பேர் எழுதிட்டாங்க, அதனால படம் ஓடுது. நீ ஒரு வாரம் 10 நாள் கூடி ஓடும் வாழை. ஆனா குட்டுக்காளி யாருமே எழுதல, அதுல போயிரும் போல இருக்கு. அதே ஜமாவும் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு எல்லாம் தெரியாது. அதனால உடனடியாக இந்த 6 படத்தையும், அதுல வாழை சில பேர் பார்த்திருப்பீங்க, தங்கலான் பார்த்திருப்பீங்க. இந்த இது குட்டுக்காளி, ஜமா இதெல்லாம் நம்ம அவசியமாக தயவு செய்து ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டாவது போய் பார்க்க வேண்டிய படங்கள் போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்ப கேரள திரையுலகம் உண்மையிலே படத்துல சினிமா மொழியில கதைகள்ல ஒரு உச்சத்துல போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல யார் கண்டுபிடிச்சோ தெரியல. இந்த பாலியல் நடிகைகள் மீதான பாலியல் சீண்டல் குறித்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமே புயலே கேரள திரைத்துறையில அடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அதாவது சினிமாவும் நடிகர்கள் மீதான, நடிகர்கள், துணை நடிகர்கள், பெண் கலைஞர்கள் மீதான பாலியல் சுரண்டல் என்பதோ ஒன்றும் பிடிக்க முடியாத ஒரு சாபக்கேடாகத்தான் இருக்கும். ஏன்னா சினிமா தொழில் இண்டஸ்ட்ரிங்கிறது அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி எல்லாம் மலையாளத்துல மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, இப்ப கன்னடத்துல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்படி நார்த் இந்தியால இதை விட அதிகமா இருக்கு. ஆனா கேரளாவில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை முன்னுக்கு பேசப்படக்கூடிய பிரச்சனையாக நடிகைகள்லாம் இப்ப முன்னாடி இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இதன் மீது உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கும். பரவாயில்ல, நிறைய நடிகைகள்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு அவங்கள பகச்சிக்காம எப்பயுமே பகச்சிக்க மாட்டாங்க. எப்படி வீராங்கனைகள்லாம் மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இவ்வளவு போராடினாலும் பிஜேபி அரசு அவங்க தலைவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் முனைப்பாக இருந்தாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யாரு ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்றாலும் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட நடிகர்களுக்கு, பெண் கலைஞர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு கமிட்டியை அடைச்சு, அந்த கமிட்டியின் போட்டபடி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சங்காட்டி இன்னைக்கு தைரியமா பல நடிகைகள் வாக்குமூலம் கொடுத்து, எனக்கு நான் ரொம்ப பிடித்த நடிகர்கள் தான் இப்ப சிக்கிட்டு இருக்காங்க. ஜெயசூர்யாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஜெயசூர்யா இப்ப சித்திக்கு அருமையான துணை நடிகர், குணச்சித்திர நடிகர் எல்லாம் இப்ப பாக்குறப்ப எங்க திடீர்னு பக்கு நடிச்சு மோகன்லால் பேர் வந்துருமா, பொங்கடி பேர் வந்துருமா, பக்கு வேற அடிச்சுக்குது. அது மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா இதே ஒரு சூழல் நடிகர்கள் தைரியமாக புகார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் மாநிலங்களிலும் வர வேண்டும். இது ஒரு பாடமாக இருந்து அது ஒரு பெண் கலைஞர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் அதை வலியுறுத்துகிறது.
இப்போ ஒரு படம் மாலைக்கு போறதுக்கு முன்னாடி மலையாளத்துல ஒரு படம் மந்தாகினின்னு ஒரு படம் பார்த்தேன். அது பாருங்க, வாய்ப்பு கிடைச்ச பிரைம்லயோ ஹாட்ஸ்டார்லயோ இருக்கு. படம் முழுக்க ஒரே ரவுஸ் தான். வந்து பாத்தீங்கன்னா கேரளா சினிமால பாத்தீங்கன்னா வந்து தண்ணி அடிக்கிற சீனு எல்லாமே இருக்காது. எந்த படத்தை எடுத்தாலும் கல்யாணம் அப்படின்னாலும் ஒரு பக்கம் தண்ணி அடிக்கிற சீன் காமிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பமா செய்வாங்க, தனியா ஒதுக்குவாங்க. சத்த வீடா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்கா, மாலை அங்க போய் மாலை போட்டோடனே பக்கத்துல பாட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆமா, இப்படிதான் அந்த படத்துல இருக்கும். ஆனா அந்த படம் முழுவதும் தண்ணி அடிக்கிற சீன் தான். தண்ணி அடிக்கிற சீன் தான் படம் முழுக்க தண்ணி அடிக்கிறீங்க. அது என்ன ஸ்பெஷல்னா வந்து அன்னைக்கு தண்ணி கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து தண்ணி அடிப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படியே மாப்பிள்ள அப்படியே பதக்கமா இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் பதக்கமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெக் அடிச்சுட்டு போ, எல்லாம் பதக்கமும் போயிடும், டென்ஷன் எல்லாம் போயிடும். அவன் இல்ல இல்ல அப்படி இப்படிம்பா, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லி சரி ஊத்தி கொண்டு போய் ரூம்ல வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேணும்னே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊத்திடுவான். இரு எனக்கு அப்படி பண்ணி இல்ல இரு உன்னை அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஊத்திடுவான். அதான் கடைசியில் என்ன பொண்ணு மாத்தி குடிச்சிடும். இதுதான் படம், இதுதான் படம். அது மாத்தி குடிச்சிட்டு இவன் உள்ள போன அது பண்ற ரவுஸ் இருக்கே, அந்த ரவுஸ் தான் படம் கொடுக்க. அது பாட்டுக்கு இந்த போதையில பண்ணிட்டு அவன் பழைய காதலன் பேரை சொல்லி அவனை இன்னைக்கு நான் இப்பயே பார்த்தாங்க, காதலை விட்டுட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், இப்பயே பார்க்கணும்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் யாரும் அந்த காதலன் யாரும் அவனை என்னமா பண்ணாங்க அப்படின்னு இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் கேட்பாங்க அந்த பையனோட அம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பீர் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரூம்ல. அவன் சொல்லுவான் ஏதோ பிரச்சனையா இது அம்மாவிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்கம் காய்ப்பா அவங்க அம்மா நான் பீர் அடிச்சுட்டு இருக்கோம். இப்படியா அந்த படம் போவோம், எல்லாம் பேசி கீசி. சரி நீ ஒருத்தன் உடனே நீ கெட்டு போனா பொண்ணு கெட்டு போயிடுச்சோ, காதலை ஏமாத்திட்டான்னு சொல்றான் இல்லையா, கெட்டு போயிருக்குமோ, வயிற்றுல இருக்குமோ, அப்படி இப்படின்ட்டே போவோம். உங்க அம்மா எல்லாம் சேர்ந்துட்டு சரி எறா அந்த காதலனையே போய் நேரா பாத்துருவோம் என்னன்னு கேட்டுருவோம் வா அப்படின்னு சொல்லி ஜீப்ல அந்த அம்மா கூட்டிப்போம். அந்த அம்மா டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறது. போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 2 பெக் எடுத்து குடிச்சிட்டு தான் போவோம். அந்த அம்மா தைரியமா போகணுங்கிறக்காக இவங்க ஒரு ஜீப்ல போவாங்க. போலீஸ் நிப்பாட்டுவான். போலீஸ் நிப்பாட்டுனே பாப்பான். உடனே அவன் பேசிட்டு இருக்கிறப்பயே அந்த இது இருக்கு இல்லையா, மோந்து பாக்குறது, இந்த இது பார்த்தா அதுல வாசம் பயங்க அதே பீப்பு நடிக்கும். என்னடா அது பீப்பு லேடிஸ் போறதுல பார்த்தா ஒவ்வொருத்தையும் சேர்க்கணும் அத்தனை பேரும் தண்ணி அடிச்சுப்பாங்க லேடிஸ். அப்புறம் அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் மேலேயே வாங்கி எடுக்கும். அந்த கதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை ஏதோ குற்றவாளி மாதிரி உங்க காதலான பத்தி இதே பேசுறான் அப்படி அவங்க அம்மா அப்பா கூப்பிடுவாங்க. பொண்ணு தண்ணி அடிச்சு வரல பண்ணது உடனே புறட்டுவாங்க அப்படின்றவாங்க. அவங்க புறட்டு ஓடியாடுவாங்க. எப்படியா அந்த படம் போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இடத்துல சினிமா, மலையாள சினிமா எந்த இடத்துல நிக்குதான் இந்த இடத்துல தான் நிக்குது. அவன் ஒவ்வொரு பிளாஷ்பேக் சொல்லிட்டே வருவான். இதுல போகும்பொழுது அந்த பெண்ணு வந்து பிளாஷ்பேக் சொல்லிட்டே வருவா. எப்படி ஏமாத்தினான், அப்ப காதலிச்சது, போனது, குடிச்சது எல்லாம் பிளாஷ்பேக் சொல்லிட்டே வருவான். அப்ப கடைசியில ஒரு இடத்துல வந்து அப்படியே சொல்லும் பொழுது சொல்லுவான், அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், சரி வீட்டுல ஒத்துக்கல, பெங்களூர் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வந்து பெங்களூர் போய் அங்க சொல்லிட்டு இருப்பான். அப்ப பெங்களூர்ல வந்து தங்கறதுக்கு வீடு, வேலைக்கு, சாப்பாடுக்கு இதெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் என் 10 பவுன் நகையை கட்டி கொடுத்துருவேன், வாங்கிட்டு போனவன் தான் வரல. அப்ப அவன் ஏமாத்தினான்னு சொல்றது இதுதான். இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரிஞ்சுட்டு ஏமாத்திட்டானா கெட்டு போயிட்டானா புரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே டார்ச்சர் பண்ணி கொடுத்து போவாங்க. இந்த இடத்துல தான் மலையாள சினிமா நிக்குது. இவன் சொன்னனையே அந்த தண்ணி அடிச்சு அவங்க அம்மா, பையனோட அம்மா, மாமியார், அவங்க நாத்தனார் பிள்ளை எல்லாம் இருக்கிறவங்க ஜீப்ல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டானா அவனை விடக்கூடாதுடா, பாத்திரலாமா அவரையே பாத்திரம் அவன் இடத்துக்கு போவாங்க. போய் அவன் இருப்பான். அந்த அம்மா அந்த பையனோட அம்மா மாமியார் அந்த சீனை வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற சீன் மாதிரி இல்லை, யோகி ஒரே உத அவன் நெஞ்சில தெரிச்சு போய் விடுவான். படம் எப்படி ஆரம்பிச்சு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல தண்ணிய வந்து மாத்தி கொடுத்து, போதையை மாத்தி கொடுத்து, அந்த போதையில ரோஸ் பண்ணி கெட்டு போயிட்டான்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்லி எங்கேயோ படத்தை கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் பிடிப்பான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு மலையாள சினிமா. இருந்தாலும் பாலியல் சிக்கல்ல சிக்கிட்டு தவிக்குது. இது ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக